கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19/2/2025 ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியானத்திற்கான வேத பகுதி லூக்கா 5ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனங்கள் வரை. அவர்களுக்கு ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். இயேசு கிறிஸ்து பழையதை சரி செய்ய வரவில்லை, அவர் புதிதான ஒன்றை கொடுக்க வந்தார். பரிசேயர்கள் பழமையாய் போன யூத மார்க்கத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு புத்துயிர் பெறச் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் இயேசு அதற்கு இணங்கவில்லை. மாறாக அவர்களது முட்டாள்தனமான அணுகுமுறைகளை 2 வஸ்திரங்களின் மூலம் விளங்க பண்ணினார். பழைய கிழிந்த வஸ்திரத்துக்கு புதிய வஸ்திரத்திலிருந்து வெட்டி ஒரு துண்டை எடுக்கலாகாது. அப்படி செய்தால் புதியதில் ஓட்டை விழும், பழையதிலும் அதிகம் பீறல் உண்டாகும். இரண்டும் உபயோகமற்றதாக போய்விடும். பழைய வஸ்திரம் யூத மார்க்கம், புதிய வஸ்திரம் ஜீவ மார்க்கம். வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், ஆம், அந்த ஜீவ மார்க்கத்தை தமது மாம்சமான திரையை கிழித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தார். இன்று அநேக ஜனங்கள் பழைய வஸ்திரத்திற்கு ஒட்டு போடும் மதங்களையும் ஸ்தாபனங்களையும் நாடி ஓடுகிறார்கள். இரட்சிப்பின் வஸ்திரத்தை இலவசமாக தரும் இயேசுவண்டை வர தயங்குவது அவர்களது துர்பாகிய நிலை. அடுத்ததாக திராட்சரச துருத்தியை பார்ப்போம். புதிய திராட்சரசம் வீரியமிக்கது, பொங்கக்கூடியது. அதனை பழைய கடினமான துருத்தியிலே ஊட்டினால் திராட்சரசத்தின் வீரியத்தினாலே பழைய துருத்தி உடைந்து போகும், ரசமும் பிரயோஜனப்பட மாட்டாது. வாசிக்க கேட்போம். ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஒருவனையும் நீதிமானாக்க கூடாத யூத மார்க்கம் பழையதும் நாள்பட்டதுமாய் போயிற்று. வாசிக்க கேட்போமே. எபிரேயர் 8:13. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது ஒருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. பழைய துருத்தியாகிய யூத மார்க்கத்தோடு புதிய நீதி மார்க்கம், விசுவாச மார்க்கம், இதை இணைக்க முடியாது. நீதி மார்க்கம் ஒரு மனுஷனை புது சிருஷ்டியாக்கும். வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனாலும் இன்னும் பலர் யூதர்களைப் போல பழைய பாரம்பரியங்களை பின்பற்றும்படி இரட்சிப்பாகிய புதிய வஸ்திரத்தை விரும்பாதிருப்பது மிகவும் துர்பாகிய நிலை. புதிய வஸ்திரமாகவும் புதிய துருத்தியாகவும் இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.